என்னடி இது? உன் மருமக தாங்கையால சமைச்சு போடுறேன் சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லிட்டு கரண்டியோட உள்ள போனா ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணும். ஒருவேளை தூங்கி இருப்பாளோ? மாமா இது என்ன வடை சுடுற விவகாரமா? 2 தட்டு 4 குத்துல கதை முடியறதுக்கு மெட்ராஸ் ஐட்டம் மெதுவா தான் வரும். வந்துச்சு வந்துச்சு. என்ன கத்திய வச்சுட்டு போறா? நாம சாப்பிட போறோமா இல்ல ஷேவ் பண்ணிக்க போறோமா? இதால சாப்பிட்டா நாக்கு அருந்து போகாது? ஒண்ணும் அறந்து போகாது. அப்படியே நாக்கு அருந்து போனா என்ன? நாக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன மாதிரி 4 வார்த்தை நல்ல விதமா பேச போறிய? இல்ல உன் நாக்குல சரஸ்வதி குடி இருக்காளா? இருந்தா சரஸ்வதிக்கு வாடகை வாங்கிடுவியே. ஆவி பறக்க ஒரு ஐட்டம் வந்திருக்குது. என்னமா அது? அதுவா மாமா, அது பேரு தெரியும், மிக்கி மிக்கி சூப். கரெக்ட் மாமா. எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? சாப்பிடுங்க, உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு, அதை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா அடிச்சு விடுறா. ஏன் துப்புறீங்க? இது சூப் இல்ல, வெறும் உப்பு தண்ணி, வாயில வைக்க முடியல. அதுக்காக துப்புறதா? மருமக தப்பா நினைக்காது, மரியாதையா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என் நிலைமையை பாத்தியா? இந்த மிக்கி மிக்கி சூப்பர் சாப்பிட்டா நான் விக்கி விக்கி செத்துருவோம் போலக்கடா. சாப்பிடுங்க. ஏற்கனவே மிளகா வெட்டி போட்டாச்சு, இப்போ மிளகா அப்படியே சேர்த்து போடுறேன். இப்படி போடக்கூடாது, இன்னையோட அவங்க கதை கந்தல். அலையாதீங்க அங்கிள். இது என்ன கன்றாவியம்மா? ஐயோ, இது கன்றாவி இல்ல மாமா, இது ஸ்பெஷல் ஐட்டம். டோங்கிரி கிச்சடி. உங்க 3 பேருக்காகவே ஸ்பெஷலா சமைச்சது. சாப்பிடுங்க. அகில டோங்கிரிய ஆரம்பிச்சு வை. சாப்பிடு. அக்கா என்ன? தண்ணி குடி. வாய் வந்து போச்சு. மாமா எனக்கு வேண்டாம். வேணாமா? மருமக ஆசையா செஞ்சு கொண்டாந்துருக்குது, வேணான்னு சொன்னா தப்பா நினைக்காது. சாப்பிடு சாப்பிடு. தலகாணிக்கு பஞ்சு அடைக்கிற மாதிரி வச்சு அட. தண்ணியை குடிச்சுக்க. என்ன மாமா சாப்பிடலையா? அங்கிள் நீங்க சாப்பிடலையா? அப்படி அலைஞ்சீங்க மாமா. இந்த டோங்கிரி கிச்சடியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு தெரியுமா? இதை நீங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ணா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாமா. இதையா? ஆமா, டோங்கிரி கிச்சடி மாமா. திரும்ப திரும்ப அந்த பேரை சொல்லாதப்பா, எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன் மாமா அழறீங்க? சில பேர் சாப்பாடு கிடைக்கலையேன்னு கண்ணீர் விடுவாங்க, நான் சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆனந்த கண்ணீரா மாமா? இல்ல, ரத்த கண்ணீர். இப்படி பத்மாசுரன் தன் தலை மீது தானே கை வைக்க ஈஸ்வரன் கொடுத்த வரத்தினால் எரிந்து சாம்பலானான். அறிவு கட்டவன். இருக்கிறவங்க தலைமையில கை வைக்காம அவன் தலைமையில அவன் ஏன் கை வச்சுக்கிட்டான்? அதான் விதி. மத்தவங்க அநியாயமா ஐக்கியம் நினைச்சா அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்கம்மா. என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? இரு விளக்கு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? மெழுகுவத்திய நான் கொளுத்திக்க மாட்டேனா? நீயா? உனக்கு மருமகளை கொளுத்திட்டானே பழக்கம். சக்தி, நீ என்னமா சொல்ற? நான் சக்தி இல்ல, சாந்தி. ஆமாண்டி மாமியாரே, என்ன கதற கதற தீ வச்சு கொளுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழலாமா? விடுவேனா? ஆவியா மாறி சக்தி உடம்புல நுழைஞ்சிட்ட. இனி உன்னை விட மாட்டேன். பயப்படாதே, உன்னை ஒரேடியா கொல்ல மாட்டேன். அப்பப்ப வருவேன், கொஞ்சம் கொஞ்சமா, அங்க அங்கமா உன்னை சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன். முதல்ல நான் சாகர காட்சியை பார்த்து ரசிச்ச உன் கண்ணு 2ஐயும் தோண்ட போறேன். சக்தி, உங்க மருமக. என்னது? என்னாச்சு? என்னாச்சு?
ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. அத்தை, நீயா? என்னம்மா? அத்தை சாப்பிடாம படுத்துட்டா எப்படி அத்தை? எனக்கு பசிக்கலம்மா. எப்படி பசிக்கும்? செஞ்ச பாவம் கொஞ்சமா இருந்தா தானே. உங்களுக்கு பசிக்கலைனாலும் உங்க பெரிய வயிறுக்கு வாய்க்கரிசி போட வேண்டியது என் கடமையாச்சே. சக்தி, நான் சக்தி இல்ல, சாந்தி. நீ மறுபடியும் வந்துட்டியா? மறுபடியும் வருவேன். உன் மன நிம்மதியை கெடுப்பேன். எங்கடி போற? அடிய அத்தை, இன்னையோட நீ செத்த. அன்னைக்கு எவ்வளவு அருமையா சோறு ஊட்ட, உனக்கு நன்றி காட்ட வேண்டாம்? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என்னங்க? மாமா, ஐயோ அத்தை, என்னத்த இதை அலங்கோலமா கிடக்குறீங்க? மாமா உங்களை தான். மாமா என்ன மாமா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஒண்ணும் நடக்கல. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. மாமா, மாமா உங்களுக்கு இது மாதிரி ஊட்டி விட வேண்டாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா. சாதாரண ஆள் இல்லைங்க, சொந்த மருமகளையே எரிச்சு கொன்னவங்க. அப்படியா? ஆமா. இப்ப அவங்க வீட்டுக்கு புதுசா 2வது மருமக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணணும் சொல்லு. நீங்க மாறு வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வரதட்சணையா கொண்டு வந்திருக்கிற நகை நட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்வாடி கடையில கொண்டு போய் அடமானம் வைக்கணுமா? இல்லன்னு மேஜர் பிரசாத் கிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதானே. உடனே செஞ்சிடுறேன். மறந்துடாதீங்க, மாறு வேஷம். நிச்சயமா. யோ டீ, அப்புறம் அவன் காசு கேட்பான் என்கிட்ட. மறந்துட்டேன்னு. ஜெய் ஜெகன்மோகினி, ஜெயமாலினி, ஹேமாமாலினி, அம்பிகா, அனுராதா, ராதா, சீதா, நடுக்காட்டு நீலி, முட்டுக்காட்டு மூலி, ஓடு, ஓடிரு, ஓடிரு. அகிலே, அர்த்தராத்திரில ஆடிவள்ளி படத்துல வர பாம்பாட்டம் சீர்றியே, எனக்கு பயமா இருக்கு. சும்மா இரியா. 1 2 லட்சக்கணக்குல நகை பணம் எல்லாம் போயிடுச்சு ஐயா. ஏன் புலம்புற? நீ எப்படி சம்பாதிச்ச? புடவையை தூக்கி இடுப்புல சொருகி வயல்ல இறங்கி வேலை செஞ்சா சம்பாதிச்ச. அநியாயமா வந்தது அநியாயமா போயிடுச்சு. இப்பவே நான் போலீஸுக்கு போய் திருடிக்கிட்டு போன ஆளை கண்டுபிடிச்சே தீருவேன். போலீஸுக்கு போனீன்னா அதெல்லாம் வரதட்சணை பணம்னு ஊரே வந்து உனக்கு எதிரா சாட்சி சொல்லும். உன்னை உள்ள தள்ளிவிடுவான். இப்ப என்னையா பண்றது? மறுபடியும் லட்சக்கணக்கில் பணமும் நகையும் சேர்த்துக்கணும்னா இன்னொரு புள்ளைய பெத்து அவன் மூலமா வரதட்சணை வாங்கினா தான் உண்டு. புள்ளைய பெத்துக்க நான் ரெடி, நீ ரெடியா? சும்மா வாயை மூடிட்டு படியா. வாயை மட்டும் என்ன, கண்ணையும் சேர்த்து மூடிக்கிறேன்.